அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு. சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைப்பவர்களும், முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இதற்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்கள் மற்றும் தாமரைப்பூ ஒரு பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தாமரை பூக்கள் வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு தாம்பூலத்தட்டில் வட்டமாக வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு தாமரை இதழ் வைக்கணும். ஒவ்வொரு தாமரைப்பூவும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு தாமரை இதழ், ஒரு தாமரைப்பூ மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு இதழ் வச்சுருங்க. 6 இதழ் வெற்றிலைக்கு மேலே வச்சுருங்க. அதற்கு மேலே 6 அகல் விளக்கு, நீங்கள் ஒவ்வொரு தாமரை இதழுக்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சுருங்க. வைத்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றிலே, அதற்கு மேலே தாமரை இதழ், அதற்கப்புறம் அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதில் கல்கண்டோ அல்லது ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முடியுது அப்படின்னா ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாமரை இதழும் வெற்றிலை மட்டும் வச்சுக்கோங்க. வைத்து 6 தீபத்தை நெய் தீபமாக ஏற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். நெய்வேத்தியமாக தினைமாவும் தேனும் அல்லது செவ்வாழை வாழைப்பழம் மாதுளம்பழம் முத்துக்கள் வைத்து அதில் தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லது முருகனுக்கு இந்த நெய்வேத்தியம் வைக்கிறது. வைத்து நீங்கள் கந்த சஷ்டி கவசமோ அல்லது திருப்புகளில் நிறைய பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு திருப்புகள் நீங்கள் படிங்க. அல்லது கந்தர அனுபூதியில் கடைசி பாடல் 51வது பாடல் நீங்கள் படிங்க. வேல்மாறலும் படிக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு மந்திரமோ அல்லது 108 போற்றியோ அல்லது ஓம் சரணபவாய மந்திரமோ நம்மளால் முடிந்ததை நம்ம சொல்லணும். சொல்லி முருகப்பெருமான்ட்டு நம்ம வேண்டிக்கிடணும். நீங்கள் ஒரு செங்கல், புதிய செங்கல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த செங்கலை நீங்கள் வாங்கி அதுலேயும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் உங்கள் பூஜையிலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும். ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஹோரையிலோ அல்லது மாலை 6 மணிக்கு மேலோ முருகனுடைய வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா சொந்த வீடு நிச்சயமாக அமையும். நிறைய பேருக்கு சொந்த வீடு அமைந்திருக்கின்றது. இடம் வாங்கியிருக்கிறாங்க. இடம் வாங்குறதுக்கும் நம்ம முருகனுடைய வழிபாடு செய்யும்போது இடம் வாங்குறாங்க, வாகனமும் வாங்குறாங்க. அதனால் யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அந்த வேண்டுதல் வைத்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய பேருக்கு வரணும், அல்லது வீட்டில் இருக்கிற பெருங்களுக்கு யாருக்காவது வரணும் அப்படின்னு நினச்சா கூட முருகனுடைய வழிபாடு செய்யும்போது அதுவும் உங்களுடைய பேருக்கு வரும். சொத்திற்காக மற்றும் ஒரு வீட்டுக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு செய்யும்போது நமக்கு சாதமாக எல்லாமே அமையும். அதனால் வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். ஆனால் அதற்காக கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பூமி சம்மந்தப்பட்ட எல்லா வேண்டுதலுக்குமே முருகனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கையுடன் முருகனை நம்ம வழிபாடு செய்யணும். எப்போதுமே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்போ கடன் இருக்கின்றது அப்படின்னாலும் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லைகள் நீங்கும். நிறைய பேருக்கு நகை அடமானத்தில் இருக்கும் இல்லையா, அவர்கள் இல்லை வேறு யார்ட்டாவது நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் செவ்வாய் ஹோரையில் முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும்போது அதற்கான முயற்சி நம்ம எடுக்கும்போது தான் அது 100% நமக்கு பலன் கொடுக்கும். நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போதுமே நம்ம அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் முயற்சி நம்ம எடுக்க மாட்டோம். முயற்சி எடுத்துக்கொண்டே நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதும் அதற்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா இடம் இருக்கின்றது அப்படின்னா சொந்த வீடு கட்டுவதற்காக லோன் போடுறது, இல்லைன்னா நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே தான் நம்ம பூஜை பண்ணணும். அப்படி இருக்கும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம சொந்த வீடு வேணும்ன்ட்டு நம்ம பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்காது. நிச்சயமாக சீக்கிரமாக கிடைக்காது. நம்ம முயற்சியும் செஞ்சு இறைவனை கெட்டியாக பிடித்துட்டு எனக்கு நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். அதே போல் சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 6 செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறதுக்குள்ளே இது கிடைச்சிடும். முயற்சி உங்களை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். முயற்சி தான் ரொம்ப முக்கியம். முயற்சியும் இறைவனோட அன்பும் ஆதரவும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு செயல்படுத்தும். அதனால் சொந்த வீடு வேணுங்கிறவங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை எப்படி நம்ம சாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக அது வெற்றி கொடுக்கும்.
இறை அருளால் எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். நம்பிக்கையும் மற்றும் முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நம்ம அதற்கு முயற்சி செய்யும் போது தான் நமக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக முழு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.